ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்லாப். இப்போது ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் வே ஸ்லாப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வே ஸ்லாப். இப்போது ஸ்லாப் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லாப் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்லேருந்து பீம்லேருந்து பார்த்தீங்கன்னா காலம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஸ்லாப்லேருந்து பீம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பீமில் அப்ளை ஆகிற லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், காலம்லேருந்து ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஃப்ரம் ஸ்லாப் டு ஃபவுண்டேஷன். இப்போது ஒன் வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப் இருக்குது இல்லையா, இதை வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா LY/LX இந்த ரேஷியோ வச்சு தான். LY/LX இது வந்து பார்த்திங்கன்னா greater than 2 அப்படின்னா ஒன் வே ஸ்லாப், LY/LX less than 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வே ஸ்லாப். இப்போ LY/LX அப்படின்னா LYன்றது பார்த்தீங்கன்னா லாங்கர் ஸ்பேன். ஸோ LY பார்த்தீங்கன்னா லாங்கர் ஸ்பேன், LX பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் LY வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்படின்னும், LX வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அப்படின்னும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 5/1.5 போட்டிங்கன்னா 3.33. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு greater than 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப். இப்போது ஒரு 5 அதுமாதிரி எடுத்துக்கலாம். 5/3 ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 is equal to பார்த்திங்கன்னா 1.66. இது வந்து பார்த்திங்கன்னா less than 2. அது வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப். இப்போது ஒன் வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேனில் உங்களுக்கு மூமெண்ட் அக்கர் ஆகும், அதனால மெயின் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லாங்கர் ஸ்பேன். அதே 2 வே ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேன்லேயும் மூமெண்ட் அக்கர் ஆகும், லாங்கர் ஸ்பேன்லேயும் உங்களுக்கு மூமெண்ட் அக்கர் ஆகும். ஸோ மெயின் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டர் ஸ்பேன் அண்ட் லாங்கர் ஸ்பேன் 2 ஸ்பேன்லேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒன் வே ஸ்லாபில் ஒரு சம் சால்வ் பண்ணலாம். ஏன் simply supported slab of a corridor of a hospital building a clear span 2.5 meter and is supported on beams 230 mm width. Design the slab, if the beam is carrying a live load of 5 kilonewton per meter square. Use M20 concrete and HYSD FE 415 bars. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஷின் கிவன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாபுடைய எக்ஸாம்பிள். இப்போது இதில் கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்பேன் அப்படின்னா வெறும் L is equal to 2.5 மீட்டர். பீமோட வித் கொடுத்துருக்காங்க 230 mm வித். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லைவ் லோடு
ஸோ லைவ் லோட் வந்து பார்த்திங்கன்னா 5 kN/m². F of CK characteristic strength of concrete, ஸோ M20 N/mm². F of Y வந்து பார்த்திங்கன்னா பாஸ் 415 N/mm². இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா டெப்த்து கண்டுபிடிக்கணும். டெப்த் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஐஎஸ் கோட் புக் எடுத்துக்கோங்க. IS 456/2000 இந்த கோட் புக்கில் எடுத்திங்கன்னா இந்த பேஜ் பார்க்கலாம். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேன் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 37. இந்த 37ல் பார்த்தீங்கன்னா கேன்டிலீவர் சிம்பிளி சப்போர்ட்டட் கண்டினியூஸ் இந்த 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 20 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே படித்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டு எஃபெக்டிவ் டெப்த். ஸோ எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி. அது எப்படி ஸ்மால் டி அப்படின்றத ஒரு பீமோட கிராஸ் செக்ஷன் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீமோட கிராஸ் செக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்த், ஓவரால் டெப்த், ஸோ கேபிட்டல் டி. ஸோ ராடோட சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து பீமோட பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர் அப்படின்னா D' அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற லென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த், ஸோ ஸ்மால் டி. இதுதான் உங்களுடைய எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா L/D = 20. L வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். /D = 20. D வேணும்னா 2500 /20 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு D கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா 125 mm. ஸோ நம்ம ஸ்மால் டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஓவரால் டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா D + D' இது நம்ம பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். D' வந்து 25 mm அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ D + D' பண்ணிங்கன்னா 125 + 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 mm. ஸோ L/D ரேஷியோ வச்சு ஓவரால் டெப்த்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு 2 டைப்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி அதில் எது ஸ்மாலராக இருக்கோ அதுதான் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபோட பீம் கிராஸ் செக்ஷன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீம், இது வந்து ஸ்லாப். ஸோ பீம்லேருந்து ஸ்லாப் கனெக்ட் ஆகி திரும்ப பீம் கனெக்ட் ஆகுது. நமக்கு கொடுத்துருக்க பீம் வித்து பார்த்திங்கன்னா 230 mm. ஸோ 230 mm போட்டுக்கலாம். கிளியர் ஸ்பேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் ஸ்பேன் ஸ்லாபோடையது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர். 2.5 மீட்டர் போட்டுக்கலாம். L எஃபெக்டிவ் பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்லாப். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்னால் 230லேருந்து பாதியும் இந்த 230லேருந்து பாதியும் ஆட் பண்ணணும். ஸோ L எஃபெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 + 0.23/2 + 0.23/2 போட்டிங்கனாலே 0.23 தான். ஸோ 0.23 = இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2.73 மீட்டர். ஸோ இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா L எஃபெக்டிவ் = L + D. L வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்பேன். ஸோ 2.5. D வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது 125. அது வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 2.6 மீட்டர். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 2.6 தான் கம்மியாக இருக்குது. ஸோ 2.6 தான் நம்மளுடைய L எஃபெக்டிவ். ஸோ இதை ஃபைனல் பண்ணிக்கலாம். L எஃபெக்டிவ் = 2.6 மீட்டர். ஸோ L எஃபெக்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோடு கேல்குலேஷன். லோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப் எழுதிக்கலாம். ஸோ செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாபோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B × D × 25. ஸோ 25 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் கான்க்ரீட். யூனிட் வெயிட் ஆஃப் கான்க்ரீட்டோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா kN/m³. ஸோ B பர் மீட்டருக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ B வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர்னு அசியூம் பண்ணிக்கலாம். டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 0.15 × 25. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3.75. இப்போது
யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர், டெப்த்துக்கும் மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூப். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம் க்யூப் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 எம் இருக்குது. ஸோ எம் க்யூபையும் 2 எம்மையும் கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி 1 தான் உங்களுக்கு ரிமைன் ஆகும். ஸோ உங்களுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபினிஷ். இது வந்து கொஷினில் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இதை அசியூம் பண்ணிக்கோங்க. கொடுத்தா அந்த வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, கொடுக்கல அப்படின்னா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம பர் மீட்டருக்கு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இன்டூ 1 மீட்டர் பண்ணிங்கன்னா மீட்டர் ஸ்கொயரும் மீட்டரும் கேன்சல் ஆகி கிலோ நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லோடு. ஸோ லைவ் லோட் நம்ம கொஷினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா 5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ லைவ் லோட் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அகெயின் பர் மீட்டர் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இன்டூ 1 பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா 5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். ஸோ இப்போ எல்லா லோடையும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 3.75 ப்ளஸ் 1.5 ப்ளஸ் 5. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 10.25 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். ஸோ டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ட் லோடு. ஃபேக்டர்ட் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ண லோடு. ஸோ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5. இப்போ 1.5 இன்ட்டு டோட்டலோட லோடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 15.375 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். இப்போ ஃபேக்டர்ட் லோடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ட் மொமெண்ட். இப்போது ஃபேக்டர்ட் மொமெண்ட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கிறதுனால WL²/8. ஸோ இது வந்து ஃபேக்டர்ட் மொமெண்ட் MU. அப்போ நம்ம ஃபேக்டர்ட் லோடு எடுத்துக்கணும் WU இன்ட்டு L²/8. WU இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ட் லோடு இல்லையா, அதுதான். ஸோ அந்த லோடை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 15.375 இன்ட்டு L வந்து பார்த்திங்கன்னா L எஃபெக்டிவ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது 2.6 the whole square by divided by 8. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 12.99. இப்போ இதோட யூனிட் பார்த்துக்கலாம். இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர். 2.6 வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டரும் மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1 மீட்டர் ரிமைன் ஆகும். ஸோ கிலோ நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்டு ஷியர். ஸோ ஃபேக்டர்டு ஷியர் பார்த்திங்கன்னா VU is equal to WU into L/2. ஸோ ஃபேக்டர் லோட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு L டிவைடட் பை 2. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 19.98 கிலோ நியூட்டன். ஸோ இதை எழுதிக்கலாம் 19.98. இப்போ இதோட யூனிட் எப்படி வந்ததுன்னா இதோட யூனிட் பார்த்திங்கன்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். ஸோ மீட்டரும் கேன்சல் ஆகி உங்களுக்கு கிலோ நியூட்டன் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஃபேக்டர்ட் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஃபேக்டர்ட் ஷேர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து செக் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்ச டெப்த் வந்து ஓகேவா, சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து செக் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டெப்த்து செக் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து செக் பண்ணுறதுக்கு நமக்கு RU தேவை, XU max/D தேவை. ஸோ XU max/D இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா IS கோட் புக்கில் இருக்கும். இந்த வேல்யூ வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ராடுடைய நம்பர் F(y) இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளுடைய ராடோட இது பார்த்திங்கன்னா F(y) வேல்யூ பார்த்திங்கன்னா 415. ஸோ IS கோட் புக்கில் பேஜ் நம்பர் 70 பார்த்திங்கன்னா F(y)ஓட வேல்யூ பாருங்கள். 415க்கு நேராக என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. XU max/D பார்த்திங்கன்னா 0.48 இருக்குது XU max/D. ஸோ அதை எழுதிக்கலாம் 0.48. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு RU தேவை. ஸோ RUவோட ஃபார்முலா எழுதிக்கலாம். RU is equal to 0.36 into
f of ck into xu max by d into 1 minus 0.42 into xu max by d. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 0.36 எஃப் ஆஃப் சிக்கு பார்த்தீங்கன்னா 20, xu max by d பார்த்தீங்கன்னா 0.48 into 1 minus 0.42 into 0.48. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 2.76. ஸோ ஆர்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்து செக் பண்ணலாம். டெப்த்து செக் பண்ணுற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டி ரெக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் mu by ru into b. ஸோ மூமெண்ட் ஃபேக்டர்டு மூமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஃபேக்டர்டு மூமெண்ட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12.99. ஸோ எம்எம்மா அதில் போட போகிறோம். ஸோ இன்ட்டு 10⁶. நம்ம கண்டுபிடிச்ச யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டருக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ 10⁶ எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். டிவைடட் பை ஆர்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.76 இன்ட்டு பிரெத் 1 மீட்டர் டிசைன் பண்ணுறோம். ஸோ 1000 mm. ஸோ இந்த கிலோமீட்டர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுறோம். ஸோ இன்ட்டு 10⁻3. இப்போ மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு கிலோவை எடுத்துக்க போகிறோம். ஸோ கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 10⁻3. ஸோ கிலோவை எடுத்தாச்சு. இப்போ 10⁻3 இன்ட்டு 10⁻3 10⁶. ஸோ நியூட்டன் எம்எம்மாக மாற்றியாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 68.6. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டி தான். ஸோ இது கூட டி டேஷ் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டி டேஷ் அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 25 mm அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டெப்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓவரால் டெப்த்து பார்த்தீங்கன்னா 93.6. நம்ம ஆனால் ஓவரால் டெப்த் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 150 mm ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணது 150 mm, ஆனால் தேவைப்படுறது டி ரெக்வயர்டு பார்த்தீங்கன்னா வெறும் 93.6 mm தான். ஸோ ஓகே, ரெக்வயர்டு விட ப்ராடக்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ஹென்ஸ் ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச டெப்த்து சேஃப். டி ப்ரொவைட் greater than D required. ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஸ்டீல். இப்போ ஏரியா ஆஃப் டென்ஷனல் ஸ்டீல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் டென்ஷன் ஸ்டீல், இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா mu is equal to 0.87 into f of y into ast into d into 1 minus ast into f of y divided by f of ck into b into d. இப்போ ஃபேக்டர் மூமெண்ட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எம்மில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 12.99 into 10⁶. கிலோவிலையும் எடுத்துடணும். கிலோ இருக்கிற இடத்துல எல்லாமே 10⁻3 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ எஃப் ஆஃப் எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 415. ஏஎஸ்டி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டி வந்து பார்த்தீங்கன்னா 125. ஸோ 1 மைனஸ் ஏஎஸ்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏஎஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் ஒயோட வேல்யூ எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் சிக்கே பார்த்தீங்கன்னா 20, 1 மீட்டர். ஸோ 1000 mm. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 125. இப்போது இதில் ஏஎஸ்டி தவிர மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 0.87 இன்ட்டு 415 இன்ட்டு 125 இதை மல்டிப்ளை பண்ணி வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ 45131.25 ஏஎஸ்டி இன்ட்டு 1 மைனஸ் ஏஎஸ்டி எழுதிக்கலாம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 415/20 இன்ட்டு 1000 இன்ட்டு 125. இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். மீதி வந்து பார்த்திங்கன்னா 1.66 இன்ட்டு 10⁻⁻4. இப்போது இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 12.99 இன்ட்டு 10⁻6 இஸ் ஈக்குவல் டு
45131.25 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் தான். ஸோ இன்ட்டு ஏஎஸ்டி மைனஸ் 45131.25 இன்ட்டு 1.66 இன்ட்டு 10⁻⁻4. இது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.49 ஏஎஸ்டி இன்ட்டு ஏஎஸ்டி. ஸோ ஏஎஸ்டி ஸ்கொயர். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதை பார்த்தோன்னே தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 7.49 ஏஎஸ்டி ஸ்கொயர் ப்ளஸ் 45131.25 ஏஎஸ்டி. இப்போது இது பாசிட்டிவில் இருக்குது. அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ். ஸோ அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக. ஸோ மைனஸ் 12.99 இன்ட்டு 10⁻6 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து எப்படி கேல்சியில் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கேல்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடை 3 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் வருது. ஸோ 1 கிளிக் பண்ணிக்கலாம். இது அன்னோன்ஸ் காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரியில் வரும். டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டிகிரி. ஸோ ஏ ஸ்கொயர். ஸோ 2 டிகிரி. 2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ கேட்கும். ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி ஸ்கொயரோட வேல்யூ எழுதிக்கோங்க. மைனஸ் 7.49. ஸோ மைனஸ் மறக்காமல் போடுங்க. மைனஸ் 7.49 ஈக்குவல் டம் தினிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேட்கும். செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 45131.25. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் 12.99 இன்ட்டு 10⁻6. இப்போது ஈக்குவல் டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 303 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5722 டிஸ்பிளே ஆகுது. இது ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் உங்களுடைய ஏஎஸ்டி. ஸோ 303 வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஆஃபாக 300 அப்படின்னு எடுத்துக்கிறேன். யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எம்எம் ஸ்கொயர். ஸோ ஏஎஸ்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஏஎஸ்டி வச்சு நம்பர் ஆஃப் ராட்ஸ், அதாவது என்ன டயா யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பேஸிங் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ராடோட நம்பர்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு 8 டயா, 10 டயா, 12 டயா, 16 டயா, 20 டயா, 25 டயா, 32 டயா. ஸோ இதில் வந்து ராடுடைய டயாஸ் அவைலபிள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் அப்படின்றதுனால நான் 8 டயா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ 8 டயா வச்சு ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்பேஸிங் கண்டுபிடிக்கலாம். இப்போது 8 டயாவுடைய ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கிள். ஸோ π/4 இன்ட்டு டி ஸ்கொயர் தான் உங்களோட ஃபார்முலா யூஸிங் 8 டயா பாஸ். ஸோ சர்க்கிள்ன்றதுனால A5ஓட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா π/4 இன்ட்டு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா π/4 இன்ட்டு 8. டின்றதில் 8 போட்டுக்கோங்க. இப்போ ராடோட ஏரியா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ராடோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங். ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு A5/AST. இப்போது இதை நீங்கள் 1000 இன்ட்டு A5ஓட ஏரியா அந்த வேல்யூவை போட்டுக்கோங்க. AST வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ இது திருப்பி பழைய நிலைமை கொண்டு போகலாம். ஷிஃப்ட் மோடு கிளிக் பண்ணி ஆல் 3ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழையபடி செட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஒன் 67 mm கிடச்சிடும். அப்ராக்சிமேட்டாக நான் 150 mm எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 டயாட் 150 mm சென்டர் டு சென்டர் அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பேஸிங்க்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா the spacing should be less than, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3D, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 mm. இப்போது 3 into D இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 375 mm. ஸோ நம்ம வந்து ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா 150 mm. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 375, 300. இது மூணுத்தில் எது லெஸ்ஸராக இருக்குது? 150 தான். ஸோ 150 mm.
அதான் நம்மளோட ஸ்பேஸிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மினிமம் டிஸ்ட்ரிபியூட்டர் பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி மினிமம் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏஎஸ்டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 0.12 divided by 100 into B into overall depth D. So 0.1 divided by 100 into 1000 breadth. ஸோ இன்ட்டு கேபிட்டல் டி வந்து பார்த்திங்கன்னா 150. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 mm². ஸோ இதில் நான் 8 டயா யூஸ் பண்ணி ஸ்பேஸிங் கண்டுபிடிக்க போகிறேன். யூஸிங் 8 mm டயா பாஸ். ஸ்பேஸிங்கோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 8 டயாவோட ஏரியா. ஸோ 50.3 டிவைடட் பை ஏஎஸ்டி மினிமம் பார்த்திங்கன்னா 180 mm. ஸோ 180 சப்ஸ்டியூட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 279 mm. இது ஒரு ரவுண்ட் ஆஃபாக 280 mm எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொவைட் 8 டயா அட் 280 mm center to center. இது பார்த்திங்கன்னா மினிமம் பார். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம மேலே கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா மெயின் பார். ஸோ மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் செக் பண்ணணும். அடுத்தது டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷியர் செக் பண்ணலாம். செக் ஃபார் ஷியர். இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வியூ நமக்கு தேவைப்படும். ஸோ வியூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஃபேக்டர்டு ஷியர் 19.98 kN. ஸோ ஷியர் செக் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா tau v is equal to vu divided by b into d. vu வந்து பார்த்தீங்கன்னா 19.98. ஸோ கிலோவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 10⁻³ டிவைடட் பை பிரெத் 1000 இன்ட்டு ஸ்மால் டி 125. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.15 Nm/mm². இது எப்படி வந்துச்சுன்னா வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ வெறும் நியூட்டன் தான் இருக்குது. ஸோ நியூட்டன் பை பிரெத்தோடது mm, டெப்த்தோடதும் யூனிட் பார்த்திங்கன்னா mm தான். ஸோ Nm/mm². நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடி கண்டுபிடிக்கணும். பிடியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு AST divided by B into D. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 100 இன்ட்டு AST வந்து மெயின் பாரோடைய AST சப்ஸ்டியூட் பண்ணாங்க 300 divided by பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 1000 இன்ட்டு டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 125. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 0.24%. ஸோ பிடி கண்டுபிடிச்சாச்சு. பிடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஐஎஸ் கோட் புக் வச்சு டவுசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஐஎஸ் கோட் புக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் இருக்கும். இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 100 இன்ட்டு AST பை B இன்ட்டு D. இது வந்து பார்த்திங்கன்னா பிடி. ஸோ பிடியோட காலம் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட்டோட கிரேட் இருக்குது. நமக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா M20. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.25 இருக்குது. ஸோ 0.25க்கு நேராக பார்த்திங்கன்னா 0.36 இருக்குது. நமக்கு வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா 0.24. நீங்கள் 0.25 அசியூம் பண்ணி 0.36 எடுக்கலாம். அப்படி இல்லை அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.24 வந்து பார்த்திங்கன்னா 0.15க்கும் 0.25க்கும் குள்ளே தான் லை ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனுக்குள்ளே தான் ஒரு டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற வேல்யூ. ஃபஸ்ட்டு 0.15. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.25. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ 0.24. ஸோ 0.25க்கும் 0.15க்கும் நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ கரஸ்பாண்டிங்காக M20ல் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ 0.15ஓட வேல்யூ இப்போ ஃபஸ்ட் எழுதிக்கலாம் 0.28.
நெக்ஸ்ட்டு 0.25 அதோட வேல்யூ எழுதிக்கோங்க 0.36. 0.24 நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 0.25 minus 0.15 divided by 0.24 minus 0.15. இந்த ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், மீதி வந்து அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ 0.25ஓட வேல்யூ கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 0.36 மைனஸ் 0.15ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.28. ஸோ அதேமாதிரி கீழே எழுதிக்கோங்க. 0.25க்கு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸு. ஸோ 0.15ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.28. இது இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 0.25 மைனஸ் 0.15 மைனஸ் பண்ணிக்கலாம். இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 0.1 டிவைடட் பை 0.24 மைனஸ் 0.15. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.09. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0.36 மைனஸ் 0.28. இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இது மைனஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 0.08 கிடச்சிருக்கு. டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0.28 இது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 0.1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0.1 இன்ட்டு 0.28 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.028 is equal to 0.09 into 0.08 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 into 10⁻³ இப்போ 0.1x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம் 0.028. ஸோ இந்த ஆன்சர் எழுதிக்கலாம் 7.2 into 10⁻³ ப்ளஸ் 0.028. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 0.0352. எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் 0.1 போயிடுமா. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 0.35. ஸோ 0.25ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.36. 0.24ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.35. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் லையாக இருக்குது. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டு. அதுமாரி ஜாஸ்தியாகுதுன்னா அப்போ நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டவுஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.35 Nm². ஸோ ஷியர் செக் பார்த்தீங்கன்னா டவ்வி வந்து எப்பவுமே டவுசி விட லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ டவ்வி லெஸ் தென் டவுசி இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்மளோட டவ்வி வந்து பார்த்தீங்கன்னா 0.15. டவுசி வந்து பார்த்தீங்கன்னா 0.35. ஸோ டவ்வி லெஸ் தென் டவுசி இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. ஸோ ஹென்ஸ் ஓகே, நம்ம பண்ண டிசைன் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ இதான் உங்களுடைய லாஸ்ட் டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணுறது. ஸோ இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f of s is equal to 0.58 into 500 into AST required by AST provided. இப்போ 0.58 into 500 into AST required பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 300 divided by AST provide எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம கொடுத்துருக்கிற ராட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் வச்சு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு AST ப்ரொவைடர் கண்டுபிடிக்கணும். ஸோ AST is equal to 1002 A5 divided by SV. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் AST கண்டுபிடிக்கிறதுக்காக. 8 டயோ யூஸ் பண்ணோம். ஸோ 50.3 டிவைடட் பை ஸ்பேசிங் அங்கே என்ன கொடுத்தோமோ அந்த ஸ்பேசிங் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க 150. இதை சால்வ் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களுடைய AST ப்ரொவைடட். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 335 mm². ஸோ இதை நம்ம அங்கே எழுதிக்கலாம். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போது 0.58 into 500 into 300 divided by 335. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 259. ஸோ இதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு திரும்பவும் IS கோட் புக் தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். IS கோட் புக்கில் இந்த பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஃப் தெரியும். இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது பர்சன்டேஜ் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஸோ PT.
அந்த கிராஃப் மேலே அந்த லைனாக போகிறதுல பார்த்தீங்கன்னா f(s) இருக்கும். நம்மளோட f(s) பார்த்தீங்கன்னா 259, பிடி வந்து பார்த்தீங்கன்னா 0.24. ஸோ 259 பார்த்தீங்கன்னா ஒரு 240 கீழே லையாக இருக்கும். ஸோ அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 0.8 அப்படின்னு இருக்குது. ஸோ 0.22 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ முன்னாடி இருக்கிற 0க்கு அப்பத்த லைன் பார்த்தீங்கன்னா 0.2, 2வையும் 259ஐயும் இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் கோயின்சைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். 0.2லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் 215லேருந்து கர்வாகவும் கொண்டு போங்க. ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. L/D மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு அந்த கோயின்சைட் ஆக்சுவலியாக அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க 1.58. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா L/D ப்ரொவைடட். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா L/D. ஸோ ஸ்பேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2500 டிவைட் பை D வந்து பார்த்தீங்கன்னா 125. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளை பண்ண வேல்யூ எழுதிக்கலாம். 20 × 1.58 வந்து பார்த்தீங்கன்னா 31.6. 2500 டிவைட் பை 125 பார்த்தீங்கன்னா 20. ஸோ L/D மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கணும் L/D ப்ரொவைடரை விட. ஸோ L/D மேக்ஸ் கிரேட்டர் தென் L/D ப்ரொவைடட். ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஹென்ஸ் ஓகே, நம்ம ப்ரொவைட் பண்ண டெப்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாபோட டயக்ராம் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பீமு. இதுமாதிரி ஒரு பிரேக் லைன் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க்டு பார்ட். ஸோ ஒரு பீமோட கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது அது மேலே போகிற ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு டாட்டடாக தெரியும் கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா. ஸோ டாட்டடாக வச்சுக்கலாம். ஸோ இதை டயா பார்த்தீங்கன்னா 8 டயாட் 150 mm சென்டர் டு சென்டர். ஸோ மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டமில் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. ஸோ டாட்டடாக தெரியுது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்திங்கன்னா 8 டயாட் 280 mm சென்டர் டு சென்டர். இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்.